ஒரு ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் திறன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்பாட்டில் கடுமையான வெயில், கடுமையான பனி, மழை, அந்த கேமராவோட அந்த சூடு இதையெல்லாம் தாண்டி ஓடணும், ஒடியாரணும், எல்லாத்துமே நடிக்கணும். ஸோ உடம்பு தான் மிக முக்கியம் எல்லா செயல்களுக்கும் ஆக்டிவாக இருப்பதற்கு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹீரோக்கள், நான் சொல்கிறது 70s 80ஸில் நம்ம என்ன சொல்கிறது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், உலகநாயகன் கமலஹாசன் ஆகட்டும், அதுக்கப்புறம் கேப்டன் விஜயன் ஆகட்டும், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் ஆகட்டும், இப்படி ஒரு சில ஹீரோக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி தன் உடலை கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் உட்பட மற்ற ஹீரோக்கள் நார்மலாக ஒரு ஹீரோவுக்கு என்ன உடல் தேவையோ அதை வச்சு ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோக்களும் கிட்டத்தட்ட 90% எல்லா ஹீரோக்களும் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்து தன்னுடைய உடல் கட்டை வச்சுக்காங்க. அதில் மிக மிக முக்கியமான ஒருவர் நம்ம அருண் விஜய் அவர்கள். கிட்டத்தட்ட அவர் சினிமாவுக்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆக போகுது. ஸோ அப்படிப்பட்ட அருண் விஜய் அவர்கள் இன்றளவுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக வேறு லெவலில் இருக்கார். அவரால் சாப்பிடாம கூட இருக்க முடியும், ஆனால் ஒரு நாள் கூட ஜிம் பண்ணாமல் இருக்க முடியாது. அவ்வளவு எக்ஸசைஸ் வீடியோவை நம்ம பார்த்துருக்கோம், நூற்றுக்கணக்கான வீடியோஸை பார்த்துருக்கோம். ஸோ அந்தளவுக்கு இருந்த அருண் விஜயை ஒரு இயக்குனர் நீங்கள் இனிமேல் ஜிம் போகவே கூடாது, எக்ஸசைஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே கணிச்சிருப்பீங்க. நம்ம பாலா அவர்கள் தான். இயக்குனர் பாலா அவர்கள் அருண் விஜய் வணங்கான் படத்தை கமிட் ஆன உடனே முதல்ல சொன்னது, இங்கே பாருங்கள் அருண், தயவு செஞ்சு ஜிம்முக்கு போகிறது நிறுத்திடுங்க. இந்த கேரக்டருக்கு ஃப்ளெக்சிபிளான பாடி தேவை. ஸோ அதனால் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், ரொம்ப ஸ்டிஃபாக ரொம்ப டைட்டாக இருக்க தேவையில்லை. அதனால் நீங்கள் ஷூட்டிங் முடிய வரையும் ஜிம்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அருண் விஜய் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஜிம்முக்கே போகலையாம். முடிஞ்ச அளவுக்கு கார்டியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வெறும் வாக்கிங் மட்டும் போனாராம். அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகள் கொஞ்சம் தொப்பை இருக்கும், சதையெல்லாம் இருக்கும். ஸோ அது காரணம் 1.5 வருஷம் ஜிம் போகாது, அதுதான் காரணம்னு. ஸோ அந்த மேக்கிங் வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது கிளியராக தெரியுது. ஸோ பாலா படம் அப்படின்னாவே நிச்சயமாக வேறு மாதிரி, நம்ம எப்படி ஒரு ஹீரோ இது வரைக்கும் பார்த்தோமோ அந்த ஹீரோவை டோட்டலாகவே வேறு மாதிரி மாற்றிடுவார். ஸோ அதனுடைய பலனை நிச்சயமாக வணங்கான் படத்தின் ரிலீஸ் அன்று, எப்போ நாளைக்கு ரிலீஸ் அன்று அதை அறுவடை செய்வார் நம்ம அருண் விஜய்னு நம்ம உறுதியாக நம்பலாம்.